வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல இறந்தவங்க போகக்கூடிய பாதாள உலகத்தோட கடவுளான அனுபிஷ்ட ஒரு மாமன்ன ஒருத்தன் தவமிருந்து ஒரு வரம் ஒண்ணு கேட்கான். அனுபிஷ் கடவுளும் அவனோட வரத்துக்கு இணங்க நரகத்தோட நெருப்பு குழம்புகளை எடுத்து ஒரு கொடுவாள் செஞ்சு கொடுக்காரு. அந்த வாள் இவன் கையில வாங்கினதுதான் வாங்கினான். வெறிபிடிச்ச வேங்க மாதிரி மாறி ஊர் உலகத்துல ஒவ்வொரு இடத்துக்கு போய் அங்குள்ள மக்கள்களை கொண்டு அந்த இடத்தை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சான். ஆனா அப்படியே காலம் போக அந்த வாள் காணாமே போயிட்டு எந்த மண்ணுல எந்த மலைக்குள்ள புதஞ்சு கிடக்கோ தெரியல. ஆனா இப்போ ஒரு மட்டையன் உலகத்தை ஆளணுங்கிற வெளியில அந்த வாளை தேடி உலகத்தோட மிக கொடூரமான பிரமிடுகளுக்குள்ள அவன் போறான். ஆனா அவனுக்கு தெரியாது அந்த ஆயுதத்தை எவன் எடுத்தாலும் அவனை எதிர்க்க ஒரு ஸ்கார்பியன் கிங் இருக்கான்னு. அப்படி ஒரு படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் தி ஸ்கார்பியன் கிங் புக் ஆஃப் சோல்ஸ். படத்தோட முதல் சீன்லயே அந்த வாளை தேடி அலைஞ்ச மொட்டையன் இறுதியா அது இருக்கிற இடத்தை வந்து அடைஞ்சிடறான். ஆயிரங்கால வருஷமா மண்ணால மூடப்பட்டிருந்த அந்த குகை வாசலை உடைச்சுக்கிட்டு அவன் ஆட்களோட உள்ள வரான். குகை கும் இருட்டா இருக்கு. அப்போ கீழே ஒரு வட்டு தெரிய அதுல இவங்க தீப்பந்தத்தை வைக்கவுமே சட்டுன்னு அந்த நெருப்பு குகை ஃபுல்லா பரவி பிரகாசமா ஜொலிக்குது. அவன் கூட கையில கழுக வச்சுக்கிட்டு ஒரு பெண் பூசாரி ஒருத்தி இருக்கா. அவ அந்த குகையில கல்லுல செதுக்கப்பட்டிருக்கிற எழுத்துக்களை பார்த்து இது இப்ப உள்ள பாஷையே கிடையாது, பண்டைய கால மெசபொட்டேமியா மொழி. அந்த மொழி இப்ப இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது இந்த பெண் பூசாரியை தவிர. அது அவங்க முன்னாடி இருந்த ஒரு சவப்பட்டியிலையும் எழுதி இருக்க. அதுல என்ன எழுதிருக்குன்னு வாசிக்க போய் கைய வைக்க பெட்டியை தொட்ட உடனே உடம்பெல்லாம் வைப்ரேட் ஆகுது. அப்பா புரிஞ்சுக்கிட்டா மொட்டை நீ தேடுற வாளு இந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கு. ஆனா இதை நீ திறக்கிறதுக்கு முன்னாடி இதோட எதிர்விளைகளையும் தெரிஞ்சுக்கோ. சக்தி இவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் கிடைச்சாது, அதுக்கு எப்பவுமே ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படிங்க. அது கொடுக்கும் போது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு மொட்டையன் ஆளை வச்சு அந்த பெட்டியை திறந்துடுறான். உடனே உள்ள இருந்து புகையா கிளம்புது. அப்படியே அவன் கைய உள்ள விட அவன் கையில அனுபிஷ் கடவுள் செஞ்ச அந்த கொடுவாள் கிடைக்குது. அதை தொட்ட உடனே அது நெருப்பு மாதிரி மாறி இவன் உடம்புக்குள்ள விண்ணுன்னு சக்தி ஏறுது. சக்தியை கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம மொட்டை பயிலுக்கு விண்ணுன்னு தெரிக்குது இல்லையா. அவன் அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அவன் பைத்தியக்கார மாதிரி ஒவ்வொரு ஊரு நாடுன்னு போய் இருக்கிற எல்லாரையும் வெட்டி கொண்டு தனக்குன்னு ஒரு பெரிய ஓனாய் படையவே சேர்த்துடுறான். அந்த படையை வச்சு அவன் உலகத்தை அழிக்க ஆரம்பிக்கான். அப்படி அவன் ஒவ்வொரு நாடா ஆக்கிரமிச்சு போயிட்டு இருக்கப்போ ஒரு நாட்டுக்கு வர்றப்போ அவனுக்கு பழைய நினைவுகள் வருது. அக்கேடியன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இனக்கூட்டம் இந்த மொட்டையனோட இனக்கூட்டத்துக்கு எதிராக பல வருஷங்கள் முன்னாடி போர் போட்டு இவனோட மொத்த இனத்தையே அழிச்சாங்க. இப்போ அந்த அக்கேடியன் கூட்டத்துல கடைசியா மிஞ்சிருக்கிற ஒரே ஆள் பழைய அக்கேடியன் மன்னனுடைய மவன். அவன் தான் ஸ்கார்பியன் கிங். அந்த நாட்டுல காலடி எடுத்து வச்ச உடனே இந்த பையன் இங்கேதான் எங்கேயோ இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டான். உடனே தன்னுடைய பெண் பூசாரிட்ட உன் கையில உள்ள கழுக பறக்க விட்டு அவனை கண்டுபிடிச்சு வர சொல்லு அப்படிங்க. ஆத்திரத்துல மோத்திரம் கூட இருக்க முடியாது, கொஞ்சம் பொறுமையாரு, உன்னுடைய பழி வாங்குதலுக்கு நேரம் வரும் அப்படின்னு அவ சொல்றா. எனக்கு இப்பவே முட்டிக்கிட்டு வருது, உடனே கழுக அனுப்பு அப்படிங்கும். இவளும் ஸ்கார்பியன் கிங்க தேடி வர சொல்லி அவ கழுக அனுப்பி விடுறா. ஆனா நம்மால ஸ்கார்பியன் கிங்கோ இப்ப மண்ணெல்லாம் கிடையாது. அவன் இனத்துல எல்லாருமே அழிஞ்சிட்டாங்கிறனால இவன் ஊர் பேர் தெரியாத ஒரு சின்ன கிராமத்துல பட்டண வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். வாள் செய்யறது கேடயம் செய்யறது இதுதான் இப்ப இவன் வயிற்று பழப்புக்கான தொழில். அங்க இவன் வாள் ஒண்ணு அடிச்சுக்கிட்டு இருக்க. பக்கத்துல இந்த ஊரை சேர்ந்த சின்ன பையன் ஒருத்தன் நீங்க எப்ப எனக்கு வாள் செஞ்சு தருவீங்க, நான் பெரிய வீரன் ஆகலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம தலைவர் அந்த பயலுக்கு போர் நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு அட்வைஸை கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப இந்த சின்ன பயலோட அப்பா அங்க வந்து அவனை தேட இவன் குடுன்னு ஓடி போயிடுறான். பிறகு வேலைகளை முடிச்சுட்டு நம்ம ஆளு ஸ்கார்பியன் கிங் மான வேட்டையாடுறதுக்காக வில்லையும் அம்பி எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போறான். அவன் அங்கிட்டு போன அந்த சமயத்துல அந்த வில்ல மொட்டையனோட ஆட்கள் இவனை தேடி இந்த ஊருக்கு வந்துடுறாங்க. எப்படின்னு பார்த்தா அந்த மொட்டையனோட பெண் பூசாரி ஒரு கழுகு அனுப்பி விட்டால அதையுமே இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவங்களை அங்க கூட்டு வந்துருது. ஒரு 7-8 குதிரையில ஆக்ரோஷமா வந்த அந்த ஆட்கள் ஊருக்குள்ள பூந்து ஊர்ல இருக்கிற எல்லாரையும் செலவழிச்சு அந்த ஸ்கார்பியன் கிங்க எங்கன்னு கேட்காங்க. எப்ப இது சாதாரண ஊரு, இங்க கிங்கும் கிடையாது குயினும் கிடையாது அப்படின்னு நம்ம சின்ன பையலோட அப்பா அவங்கிட்ட சொல்ல அங்க வந்திருந்த மொட்டையனோட ரைட் ஹேண்ட் லேடி சோல்ஜர் ரெட்டச்சட ரெங்கம்மா இந்த ஊரை தரையோட தரையை இழிச்சிட்டு அவனை கண்டுபிடிங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறா. ஊர்ல ஏதோ அசம்பாவிதம் நடக்கு அப்படிங்கறத உணர்ந்த நம்ம ஸ்கார்பியன் கிங் வேட்டைய பாதிலே விட்டுக்கிட்டு ஊரை நோக்கி வரான். வந்து பார்த்தா வீடெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆளுகள் எல்லாம் கீழே போட்டு அடிச்சு மிதிச்சு அவனை எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப உள்ள பூந்த ஹீரோ நீங்க தாவே நான் தேடுற ஆளு அப்படின்னு வந்து நிக்க இவனை கொல்றதுக்காக வில்லனோட ஆட்கள் பறந்து வராங்க. பறந்து வந்த பயல்கள் எல்லாம் பந்தாடுறான் நம்ம ஹீரோ. ஆனா அப்படி பந்தாடிக்கிட்டு இருக்கப்போ நெஞ்சில 2 வயிற்றுல ஒண்ணுன்னு அம்பை ஏவி விட்டுருதாங்க. குத்து வாங்கின நம்ம ஆளு அதை புடிங்க போட்டு மறுபடியும் சண்டை போட வர இருந்த பழமெல்லாம் போயிட்டு திரும்ப அவங்க அடிச்ச அடியில வாயில ரத்தம் கசிய கீழே விழுறான். அதை பார்த்து அந்த சின்ன பயலோ எங்க அண்ணன் அடிக்காங்க அப்படின்னு ஓடி வரான். அதை பார்த்த ரெட்டச்சட ரங்கம்மா அவனை பிடிச்சி அந்த சின்ன பையன் கழுத்துல கத்திய வச்சிடறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன நீங்க கைது பண்ணி என்ன வேணாலும் பண்ணுங்க, அந்த பையனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச உங்க 2 பேரையுமே நான் தூக்குறோம்ல அப்படின்ட்டு அந்த சின்ன பயலோட சங்க அறுத்து கொண்டுதான். அதை பார்த்து கதறி போன நம்ம ஹீரோ அப்படியே தவண்டு வந்து அந்த சின்ன பயலை பார்க்க ஒரு குத்து நம்ம ஆளு மயங்கிடுறான். முழிச்சு பார்த்தா குதிரை வண்டி கூண்டுக்குள்ள இருக்கான். அவனை தூக்கிட்டு வில்லன்ட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்க நைட் ஆயிடுது. ஒரு இடத்துல ஆள்கிட்ட போட்டு இந்த ஸ்கார்பியன் கிங் தப்பிச்சு போகாம இருக்க பாதுகாப்புக்கு ஒரு ஆளை போட்டு மத்தவங்க எல்லாம் தூங்க போயிடுறாங்க. அப்போ இருட்டுக்குள்ள திடீர்னு ஏதோ ஒரு கத்தி வந்து பாதுகாப்புக்கு நின்று அவனை வெட்டி படுக்க போட்டுருது. பார்த்தா அது ஒரு பொண்ணு. அங்க பாதுகாப்புக்கு நின்று இருந்த இன்னொரு 2 பேரையும் அடிச்சு கொண்டுட்டு ஹீரோ இருக்கிற குதிரை வண்டியோட சேர்த்து தூக்கிட்டு போயிடுறா. தூக்கிட்டு போய் ஒரு காட்டுக்கு நடுவுல
நடுவுல ஒரு பெரிய வட்டத்தை வரைஞ்சி அதுக்கு மத்தியில நம்ம ஹீரோவை பிறந்த மேனிக்கு படுக்க விட்டுதா. பிறகு போட்ட வட்டத்துல நெருப்பை வச்சு விட்டு அந்த நெருப்பு வளையத்துக்குள்ள மயங்கி கிடக்குற நம்ம ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு விடுறா. சம்பவம் சூடாகுதுன்னு நம்ம வாய் பிளந்து பார்த்துட்டு இருந்தா திடீர்னு அந்த நெருப்பு வளையத்துக்குள்ள இருந்து ஏகப்பட்ட தேள்கள் வெளியே வந்து நம்ம ஹீரோவை கண்ட இடத்துல கொட்டுது. நம்ம ஹீரோவும் துடிக்கிறான், மறுபடியும் மயங்கி விழுந்துடுறான். அடுத்த நாள் கண்முழிச்சு பார்த்தா சுளிர்னு வெயில் அடிக்கி பக்கத்துல ஒரு பொண்ணு டம்ளர்ல ஏதோ ஒன்னு கலக்கி கொண்டு வந்து இவன்ட்ட குடிக்க கொடுக்கா. அதை பார்த்த இவன் நீட்டா இல்ல மிக்ஸா அப்படின்னு கேட்கான். இளவெடுத்தவனே, உன் உடம்பு தேர்றதுக்கு நான் செஞ்ச கசாயம் பள்ளி வாழும் பருந்து பீயும் போட்டு கலந்துருக்கேன் குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அவனும் மடக்குன்னு இறக்கலாம். அடுத்த சீன்ல நம்ம வில்ல மொட்டையனோட இடத்த காமிக்காங்க. அவன் படையாட்கள்லாம் ஜாலிக்கு சண்டை போட அதை சுத்தி மக்கள் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க இவனும் அவன் பெண் பூசாரியோட ஜகஜகான்னு இருக்கான். அப்ப அங்க வந்த ரெட்டச்சட ரங்கம்மா ஸ்கார்பியன் கிங் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படிங்கிற செய்தியை சொல்ல, என்ன பையன் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்க, முழங்கால் போடு அப்படின்னு மிரட்டவும் அவ பயந்துகிட்டே முழங்கால் போடுறான். அதுக்கப்புறம் எந்திரிச்சவன், என்ன தைரியம் தான் ஸ்கார்பியன் கிங் எஸ்கேப் விட்டுருப்பீங்க, என் கையில உள்ள இந்த கொடுவாளால என்னைக்கு அவன் சொட்டையை சீவரணும் அன்னைக்கு தான் என் மனசு ஆறும், போய் அவனை கண்டுபிடிங்க அப்படின்னு மறுபடியும் அனுப்பி விட்டுறான். இந்த பக்கம் நம்மாலோ இவனை காப்பாத்தினாலே பொண்ணு அவ பிடிச்சு கொடுக்குற மீனெல்லாம் சுட்டு தின்ட்டு ஜாலியா உட்காந்துருக்கான். அந்த பொண்ணு இவனை தூக்கிட்டு வந்து போட்டது ஒரு சுடுகாட்டுல போல இருக்க. அங்க ஏற்கனவே புதைக்கப்பட்டிருந்த ஒரு வீரனோட ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து இதை ஒழுங்கா உடம்புல போட்டுக்கோ, கண்ட இடத்துல அம்பு குத்து வாங்கிட்டு பீசாடாத அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கா. சரி, எனக்கு இவ்வளவு சீரியமா நீ யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க அப்பதான் அவ சொல்றா அவளோட பேர் தாலா, நூபியா அப்படிங்கிற ஒரு இனத்தோட வீராங்கனை. சரி, என்ன எதுக்கு கூட்டு வந்து ட்ரெஸ் உதவி வச்சிருக்க அப்படின்னு கேட்டனா, ஒரு லெஜெண்டரி கிங் திரும்ப வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்க. ஆனா நம்மாலோ நான் சாதாரண பற்றேன் அப்படிங்க. அதை கேட்ட அவ, ஸ்கார்பியன் கிங் ஒரு சின்ன குட்டி கடவுளுக்கு இணையான நீங்க எப்படி இப்படி ஆனீங்க அப்படின்னு கேட்க, கடவுளா இருந்து வெறுத்து போயிட்டு அதான் இப்படி மாறிட்டேன்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா பதில் சொல்றான். பார்த்தா இவன் இந்த ஸ்கார்பியன் கிங்க பல வருஷமா தேடி இருக்கா போல இருக்க. ஆனா இவன் கிடைக்கல. இப்போ இவளோட ஊருக்கு அந்த மொட்டையன் வில்லனால பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால தீவிரமா தேடி இருக்கா. இவன் கிடைச்சிட்டான். ஆனா அதுக்கு என்னால உதவி பண்ண முடியாது அப்படின்னு இவன் சொல்லிட, அப்போதான் இவ உண்மையிலே ஒரு சாதாரண வீராங்கனை கிடையாது. இவளுடைய அப்பா கிங் பால்தசார் நூபியா இனத்துடைய மன்னரா இருந்தவர். இவ நூபியா இளவரசி. பால்தசார் பேரை கேட்டவனே நம்ம ஸ்கார்பியன் கிங் வயான திரும்பி பார்க்கலாம். என்னன்னு பார்த்தா இவளோட அப்பாவும் இவனும் முன்னாடி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க போல இருக்க. இப்போ உங்க உதவி எனக்கு வேணும்னு சொல்ல நம்ம ஹீரோவோ, என்கிட்ட படை ஆர்மின்னு எதுவுமே இல்லை அப்படிங்க. கவலைப்படாத, அதுக்கு நான் கூட இருக்கேன். இந்த மொட்டையன் வில்ல ஒருத்தன் நாட்டுக்கு இந்த உலகத்துக்குமே ஒரு ஆபத்தா இருக்கானே, அவன் கையில அனுபிஸ் கடவுள் செஞ்ச ஃபேங் ஆஃப் அனுபிஸ் சொல்ற ஒரு கொடுவாள் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் இவன் இந்த ஆட்டம் ஆடுறான். ஆனா அந்த வாளையே அழிக்கக்கூடிய ஒரு ரகசியம் புக் ஆஃப் சோல்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இருக்கு. அந்த புத்தகம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னோட எதிரியும் என்னோட எதிரியும் ஒரே ஆளுதான். நீ சாதா ஆள் கிடையாது ஸ்கார்பியன் கிங். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை நிக்கிற வேந்தன் அப்படி இப்படின்னு ஏத்தி பேச அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். ஆளுக்கு ஒரு குதிரை எடுத்துக்கிட்டு நம்ம தாலா சொல்ற வழியை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்க. அதை கண்டுகிட்டு நம்ம பெண் பூசாரியோட கழுகு ஓடி வந்து இவட்ட விஷயத்த சொல்லிடுது. ஸ்கார்பியன் கிங் நூபியா இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணோட சேர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பாலைவன பள்ளத்தாக்குல தான் புக் ஆஃப் சோல்ஸ் அப்படிங்கிற புத்தகம் இருக்கிறதா இதிகாசத்துல படிச்சிருக்கேன். எவன் அந்த புத்தகத்தை தான் கையில எடுக்கானோ அவன் அந்த அனுபிஸ் செஞ்ச வாளையே வீழ்த்தக்கூடிய சக்தி கொண்டவனா மாறுவான்னு அதுல எழுதிருக்கு அப்படிங்க. அரண்டு போன இவன் அந்த புத்தகத்தை அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கையை வெட்டி அந்த கொண்டு வாங்கன்னு மறுபடியும் ஆள் அனுப்பி விடுறான். இந்த பக்கம் நம்ம ஸ்கார்பியன் கிங்கும் தாலாவும் அந்த பள்ளத்தாக்க நோக்கி போய்கிட்டு இருக்க. வழியில ஒரு பாலைவனத்துல ஏகப்பட்ட பிணங்கள் செத்து எலும்பு கூட கிடக்கு. அதை பார்த்த உடனே இது யாருடைய இடம் யாருடைய ஏரியான்னு நம்ம ஸ்கார்பியன் கிங்குக்கு புரிஞ்சிருது. ஒரு இடத்துக்கு வரவும் ரெண்டு குதிரையும் தானா ஓடாம நின்றுதுகள். அப்ப நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பார்த்தவன் கையில் உள்ள வாழை கீழே போட்டு வெட்ட வழி இடத்தை பார்த்து, நாங்க இங்க சண்டை போட வரல, சமாதானமா கிராஸ் பண்ணி போவதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். இவன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவ குழம்பி போய் பார்த்துக்கிட்டு இருக்க. சரட்டுன்னு அங்க அம்பு மலை பொழிய ஆரம்பிக்குது. இவங்களை சுத்தி எல்லா இடத்துலயும் அம்பு வந்து குத்துது. இவங்களை தவிர அவங்க நம்மளை கொள்ளணும்னு நினைச்சிருந்தா ஈஸியா கொண்டுக்கலாம் அப்படின்னு நம்ம ஸ்கார்பியன் கிங் சொல்ல, பார்த்தா மண்ணுக்குள்ள இருந்து பல பேர் உடம்புல பணத்தை எடுத்து சாம்பலை பூசிக்கிட்டு வெளியே வந்து நிக்காங்க. இவங்க தான் அண்டர் கிரவுண்ட் அகோரி கேங். இந்த அகோரி கேங் தலைவன் நம்ம ஆளுங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு கட்டி போட்டு அவனோட ஊருக்கு தூக்கிட்டு போயிடுறான். எங்க அனுமதி இல்லாம எங்க நிலத்துக்குள்ள வந்துட்டீங்க, அதுக்கு உங்களை பழி கொடுக்கிறது தான் சரியான பனிஷ்மெண்ட் அப்படிங்க. ஆனா அதே நேரத்துல இவனுக்கு நம்ம தாலா மேல லைட்டா ஆசை வருது. மேல நம்ம ஹீரோட்ட போய், உனக்கு 2 காட்டு பண்ணியும் 5 பாட்டில் சோமபானமும் தாரேன், இந்த பொண்ணு என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படிங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ, எனக்கு 10 பண்ணியும் 15 பாட்டில் சாராயமும் வேணுங்க. அப்போ இந்த அகோரி கேங்ல ஒருத்தன் அந்த தலைவனை கூப்பிட்டு காதல குசு குசுன்னு ஏதோ சொல்ல, அதை கேட்டுட்டு திரும்பி வந்த தலைவன், என் பூசாரியை நீ தான் ஸ்கார்பியன் கிங்னு சொல்றான், ஆளை பார்த்தா சும்பி போன கிங் மாதிரி இருக்கியடே, நீயா அந்த லெஜெண்டரி வாரியரு? சரி, உன்னை இப்ப போட போறேன், எப்படி போடட்டும், மேல இருந்து கீழே அறுக்கவா இல்ல கீழே இருந்து மேல அறுத்து கிழிக்கவா அப்படின்னு கேட்கான். அதுக்கு நம்ம ஹீரோவோ அந்த தலைவன்ட்ட, தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, என் பேர் காளி, அண்டர் கிரவுண்ட் அகோரி கேங்கோட தலைவன், இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்க. இவ்வளவு பெருசா சீனை போடுறிய, கட்டி போட்டு என்ன கொல்ல போறேன்னு சொல்ற உனக்கு கேவலமா இல்ல? அவுத்து விட்டு என்ன வேட்டையாடுங்க, அந்த வேட்டையோட முடிவுல நான் உயிரோட இருந்தா என்னையும் இந்த பொண்ணையும் இங்கிருந்து ஃப்ரீயா போக விட்டுறணும் அப்படின்னு ஒரு டீலை சொல்லி கேட்கான். அதுக்கு அந்த காளியும், சரிலே என் ஆளுங்கள வெறும் 4 பேரை மட்டும் தான்
தான் உன்னை வேட்டையாட விடுவேன், முடிஞ்சா தப்பிச்சு பாரு அப்படிங்க. அதுக்கு நம்ம ஹீரோ எதுக்கும் 5 பேரை அனுப்புங்க. வெறியான காளி 5வது ஆளா அவனே உள்ள இறங்கிடுறான். நம்ம ஹீரோ கட்ட அவுத்து விட்டு அவனை வெத்து நிலத்துல ஓட விட ஓடுறவனை பின்னாடி இருந்து அம்பு விட்டு அடிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனா சட்டுன்னு அவன் ரைட் ஹேண்ட் எடுத்து ஏதோ காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிடறான். உடனே இந்த 5 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போய் நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக தேடிக்கிட்டு இருக்க. அதுல ஒருத்தன் அங்குள்ள ஒரு குட்டையில போய் நிக்கான். குட்டையில நின்னா அவன் காலி கீழே தான் ஒளிஞ்சிருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது தெரியாத அந்த முட்டாப்பைய சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்க. குட்டைக்குள்ள இருந்து எந்திரிச்ச நம்ம ஹீரோ அவன் கொட்டையை கழிச்சு விட்டுதான். அதே மாதிரி அங்கங்க ஒளிஞ்சு மிச்சம் இருக்கிற 3 பேரையும் அடிச்சிடறான். கடைசி இந்த குரூப் தலைவன் காளி மட்டும் தான் மிச்சம் இருக்கான். அவனையும் நம்ம ஹீரோ நேக்கா பின்னாடி வந்து அவன் ஜங்குல கத்திய வச்சு அவனை சரண்டரா வச்சிடறான். என்னதான் அந்த 5 பேரும் இவனை கொல்ற வெளியில கையில வில்லம்போட இவனை தேடி சுத்திக்கிட்டு இருக்க. இவனுக்கு வாய்ப்பு கிடைச்சப்போ அவங்க யாரையும் இவன் கொல்லல. அவன் இவங்க மேல காட்டின கருணையும் இவங்களுக்கு கொடுத்த மரியாதையும் பார்த்த காளி ஜாலியா போயிட்டு வாங்கன்னு நம்ம ஹீரோவையும் தாலாவையும் அனுப்பி விட்டுதான். அவங்க இடத்தை தாண்டி இவங்க அரை நாள்ல பள்ளத்தாக்குக்கு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா கல்லால செய்யப்பட்ட ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா யாருமே இல்லாத பாலைவனத்துக்கு நடுவுல தனியா நிக்கி. இவங்க 2 பேரும் அது முன்னாடி போய் நின்று அதுல என்ன எழுதி இருக்குன்னு பாக்காங்க. பார்த்தா அது சுமேரியன் மொழியில ஏதோ எழுதி இருக்கு. அதை படிச்சு பார்த்த இவ பாக்கெட்டுக்குள்ள இருந்து ஒரு மேப் ஒன்று எடுக்கா. அதுல அந்த மூன் ஸ்டோன் கதவை தாண்டினதுக்கு அப்புறம் நானும் ஒரு ஸ்டெப் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல நடங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி இவங்க நடந்து போறாங்க. பார்த்தா 400வது ஸ்டெப்ல வட்டமா ஒரு கல்லு தரையில கிடக்கு. அந்த கல்லுக்கு நடுவுல ஒரு குழி இருக்க. அது கரெக்டா இவ கையில வச்சிருக்கிற ஈட்டியோட முன்பக்கம் செட் ஆகிற மாதிரி இருக்கு. அப்போ இவ பாக்கெட்டுக்குள்ள இருந்து இன்னொரு டிவைஸ் எடுத்து ஈட்டியோட பின்பக்கத்துல மாட்டி கூரான முன்பக்கத்தை அந்த குழிக்குள்ள இறக்குறா. பிறகு அந்த மேல உள்ள டிவைஸ் திருங்கினா அதுல இருந்து 4-5 லென்ஸ் மாதிரி வருது. அதையும் அந்த கல் கதவுல பொறிக்கப்பட்டிருக்கிற சுமேரியன் மொழி வார்த்தைகளையும் ஒன்னா வச்சு பார்த்து இவங்க எதையோ திருக சட்டுன்னு அந்த ஈட்டிக்குள்ள இருந்து ஒரு சின்ன பால் ஒன்று எட்டி பாக்குது. கரெக்டா நேரம் நிலாவும் வெளியே வர அந்த பந்து ப்ளூ கலர்ல மின்னி அதுல இருந்து லென்ஸ் வழியா அந்த கல் கதவுக்கு ஒரு ஒளி பாஞ்சு போய் அந்த கதவு முழுக்க நீல கலர்ல ஏதோ மின்னுது. உடனே இவங்க 2 பேரும் அந்த கதவு கிட்ட போறாங்க. தகன்னு மின்னுது. அதை பார்த்த தாலா இது குயிக் சில்வர் அப்படிங்க. நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சடார்னு அவ அந்த குயிக் சில்வருக்குள்ள நடந்து போயிடுறான். என்ன பொசுக்கு நடந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நம்ம ஹீரோவும் நடந்து அந்த கதவை தாண்டி வரான். பார்த்தா அதை தாண்டி வரவும் இவங்க வேற ஏதோ குகைக்குள்ள இருக்காங்க. அந்த குகை வழியா நடந்து போனா நடுவுல ஒரு ரூம் இருக்கு. அங்க விதவிதமான ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ இந்த மேஜிக் புக்கு பார்க்க எப்படி இருக்கும்னு கேட்கான். இவளை இது நாள் வரைக்கும் அதை பார்த்தது கிடையாது. எப்படி இருக்குன்னே தெரியாம என்னத்தை போட்டு தேட அப்படின்னு அங்க உள்ள டேபிள் மேல கிடக்கிற பொருள் எல்லாம் பெரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அங்க ஏதோ சத்தம் கேக்கு. என்ன அது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய கல் மனுஷன் கல் கதையால வாங்கி வந்து அடிக்க ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோ அரண்டு போய் அப்படி இப்படி தாவி மிஸ் ஆகுறான். அதை பார்த்த நம்ம தாலா ஓடி வந்து அவ கையில் உள்ள ஈட்டியால அதை குத்துறா. ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆவல. தாலாவை சவுட்டு வாக்குல ஒரு அடி அடிக்க அவ பறந்து போய் விழுந்துடுறா. எங்கிடு கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு ஒரு சத்தம் கேக்கு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த கல் மனுஷன் அடங்கிடுறான். பார்த்தா அங்க பள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு ஒருத்தி நடந்து வரா. அவளை பார்த்த உடனே இவள வந்து அடி வாங்கிட்டு இருந்த ஹீரோ ஆணு வாயை பொழந்துகிட்டு எந்திரிச்சு நிக்கான். ஏன்னா அப்படி ஒரு அழகு. அப்பதான் அவ நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்க நாங்க புக் ஆஃப் சோல் ஆன்மா புத்தகத்தை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு அந்த புத்தகத்தை ஏன் தேடுறீங்கன்னு கேட்டனா மொட்டையன் ஒருத்தன் அனுபிஸோட வாழை வச்சுக்கிட்டு ஊர் உலகத்துல அழிச்சாட்டியம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான். அவனை தடுக்கிறதுக்கான ரகசியம் அந்த புத்தகத்துல தான் இருக்கு அப்படின்னு நம்ம தாலா சொல்ல ஏன்ட்டு அந்த மாதிரி ரகசியம் எதுவுமே இல்லைன்னு இவ சொல்றான். ஆனா நம்ம தாலாவுடைய பரம்பரை தான் இந்த புக்கையை பாதுகாத்துட்டு வந்திருக்கு. கண்டிப்பா அது இங்கதான் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். உடனே தாலா அவ கையில வச்சிருந்த ஓலைச்சுவடி எடுத்து அதை விரிச்சு புத்தகத்தை பத்தி அதுல என்ன எழுதிருக்குன்னு பார்த்தா அந்த புத்தகம் விசேஷமான பொருள் மேல எழுதப்பட்டிருக்கான். சாதா கண்ணுல பார்த்தா அது புக்கு மாதிரியே தெரியாது. ஆனா ப்ளூ மூனோட வெளிச்சத்துல மட்டும்தான் அந்த புக்கே அன்கவர் ஆகும்னு போட்டிருக்கு. அப்பதான் நம்ம ஸ்கார்பியன் கிங் கவனிக்கான். அந்த குகைக்கு நடுவுல வானத்துல இருந்து வர்ற ப்ளூ மூனோட வெளிச்சம் வட்டமா ஒரு இடத்துல வந்து விழுது. அங்க இருந்து அந்த அழகியோ அந்த வெளிச்சம் பக்கத்துல மட்டும் போகாம அதை சுத்தி சுத்தியே நடந்துகிட்டு இருக்கா. இதை பார்த்த ஸ்கார்பியன் கிங்கோ கவர் பண்ணிருக்கிற புக்கை நான் அன்கவர் பண்றேன் அப்படின்னு நேரா அந்த அழகி கிட்ட போவ கல்லு மனுஷன் பாயா பாக்குறான். வேண்டாம் அப்படின்னு இவ கையை நீட்டி அவனை நிப்பாட்டுறான். அப்போ இவ கையை அந்த ப்ளூ மூனோட வெளிச்சத்துல பட இவ கையில மந்திர எழுத்துக்கள் தெரியுது. பார்த்தா இவங்க தேடி வந்த அந்த புத்தகமே இவதான். அவ முழுசா அந்த முழு நில வெளிச்சத்துல போய் நின்று அவ கவரை பிரிக்க உடம்புல எழுதி இருக்கிற எல்லா எழுத்துக்களும் மின்னி தெரியுது. அப்ப அவளை ஆராய்ஞ்சு பார்த்த நம்ம ஹீரோ வாழை வீழ்த்துறதுக்கான ரகசியம் இந்த புத்தகத்துல தான் இருக்கா, இன்னைக்கு ஃபுல்லா நைட் ஸ்டடி போட்டுற வேண்டிதான் அப்படின்னு நினைக்கான். ஆனா இவன் கனவுல மண்ணள்ளி போடுற மாதிரி அவ ஒரு விஷயத்த சொல்றா. அந்த வாழை வீழ்த்துறதுக்கான ரகசியம் இவட்ட இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கொடிய மண்ணை அந்த வாழை எந்த இடத்துல புதைச்சு வச்சானோ அங்கதான் அதை அழிக்கிறதுக்கான ரகசியமும் இருக்கும். நீங்க அதை தேடி அங்கதான் போகணும் அப்படின்றதா. நைட் ஸ்டடி மிஸ் ஆயிட்டேன்னு நம்ம ஆளு கடுப்பாயிடுறான். அதே நேரத்துல அந்த பக்கம் ரெட்டச்சல ரெங்கம்மாவும் அந்த மொட்டையனோட ஆட்கள் ஏகப்பட்ட பேரும் இந்த பாதையில வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அண்டர் கிரவுண்ட் அகோரி கேங் ஊரை தாண்டி வர்ற மாதிரி ஆயிருது. ஆனா அவங்கள பார்டர்ல தடுத்து நிறுத்திடுறாங்க. அவங்க உங்க ஊரை தாண்டி ஸ்கார்பியன் கிங்னு ஒருத்தன் போனானே அவன் எப்படி போனான் அப்படின்னு கேட்க எங்க மக்களுக்கும் மண்ணுக்கும் மரியாதை காமிச்சனால அவனை போக விட்டோம், அப்படின்னா எங்களையும் போவிடு, இல்லைன்னா அவன் மண்டையை உடைச்சிருவான் அப்படின்னு மொட்டையனோட ஆளு வாய் விட்டுற. முடிஞ்சா உடைச்சு பாடலன்னு அண்டர் கிரவுண்ட் அகோரி கேங்கு ஃபைட்டுக்கு தயாராயிடுறாங்க.
இருக்காங்க. அதை பார்த்த ரெட்டச்சல ரங்கம்மா இவங்கிட்ட இப்ப வச்சுக்கிட வேண்டாம், இவங்கள பெறவு பார்த்துக்கணும்னு வந்த பாதையில குரூப்பை தூக்கிட்டு ஓடிடுறா. இங்க இந்த அழகியோ ரகசியம் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ உடனே அங்க போய் அதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஸ்கார்பியன் கிங் சொல்றான். அதை கேட்ட கல்லு மனுஷன் அழகிய அமீனாவை இந்த குகைக்குள்ளே வச்சு பாதுகாக்கிறது தான் என்னுடைய முதல் குறிக்கோள் அப்படின்னு சொல்றான். பார்த்தா இந்த அழகிய இவ சின்ன பாப்பாவா இருக்கும் போதே இவ அப்ப வந்து இந்த குகையில அடைச்சிட்டா போல இருக்கு. ஆனா இந்த குகையில இவளுக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கறதுனால களிமண்ல ஒரு பெரிய உருவத்தை செஞ்சு மேஜிக் மூலமா அதுக்கு உயிர் கொடுத்துதான் இந்த கல்லு மனுஷன் கோலம் உருவானா. அவனை உருவாக்கினவங்க ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவனை உருவாக்குனாங்க, அது அமீனாவை பாதுகாப்பா பாத்துக்கிறது தான். அதனால குகையை விட்டு அவளை எங்கேயும் போக விட மாட்டேங்க. என்னடா இவனோட ரோதனையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்பியன் கிங் இன்னும் கடுப்பாவே, எனக்கும் வரணும்னு ஆசை தான், ஆனா இவனை தாண்டி என்னால வர முடியாது அப்படின்னு அந்த கல்லு மனுஷனை காமிக்க, அப்போ நம்ம தாளாவோ மேப்பை ஒழுங்கா பார்க்கலாமேன்னு கையில ஒரு தீபத்தை ஏத்தி கொண்டு வரா. அந்த நெருப்பை பார்த்த உடனே கல்லு மனுஷன் கழிஞ்சிடறான். அங்கிருந்து அவன் பதறி அடிச்சு ஓட, அதை பார்த்த அமீனா நெருப்பை உடனே அணைங்க அப்படின்னு ஓடி போய் அங்க அழுதுகிட்டு இருக்கிற கல்லு மனுஷனை சாந்தப்படுத்துறா. பார்த்தா இவனை களிமண்ல செஞ்சனால இவனுக்கு நெருப்புனா ஆவாது, நெருப்பு பட்ட இவன் கல்லா மாதிரி உடஞ்சிருவான். அதனாலேயே அவனுக்கு ஒரு சின்ன தீபத்தை பார்த்தா கூட உயிர் பையன் வந்து ஓட ஆரம்பிச்சிருவான். இங்க ரெட்டச்சட ரங்கம்மா அவ ஆளுகள் எல்லாம் கூப்பிட்டு அங்க உள்ள மலை மேல வந்து நிக்கா. இந்த வேலைக்குள்ளதான் அவங்க இருக்காங்க. இங்க இருந்து வெளியே வர்றதுக்கு ரெண்டு வழிதான் உண்டு, அந்த ரெண்டு வழியும் நம்ம அடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துலயும் ஆளை போடுறா. இங்க அந்த குகைக்குள்ள காமிக்காங்க நம்ம ஸ்கார்பியன் கிங் அந்த கல்லு மனுஷன் மாப்பிள இங்க வா உனக்கு ஒண்ணு காமிக்கணும் அப்படின்ட்டு அந்த குகைக்குள்ளே ஒரு இடத்தை கூட்டு போறான். இருட்டுக்குள்ள கூட்டு போய் என்னத்தை காமிக்க போறான் அப்படின்ட்டு கல்லு மனுஷனை பின்னாடியே போவ, அவனை முன்னாடி இருக்கிற ஒரு முட்டுச்சந்துக்கு அனுப்பி விட்டு அவன் வெளியே வர முடியாத வழி சட்டுன்னு நெருப்பை பொருத்தி விட்டுறாங்க. அதை பார்த்து அவன் உயிர் பயத்துல அங்க உட்காந்து கதற, அமீனா என்ன விட்டு போவாத அப்படின்னு குழந்தை மாதிரி கதறான். அதை கண்டுக்காத அந்த கல்நெஞ்சக்காரி அங்க இருந்து நம்ம ஸ்கார்பியன் கிங் கூட கிளம்பி வெளியே வந்துடுறான். ஆனா வாழ்க்கையிலே முதல் முறையா அவ அந்த குகையை விட்டு வெளியே வரவும் நீல வானம் சிலு சிலுன்னு காத்து எல்லாமே அவளுக்கு புதுசா இருக்கு. நேரா குதிரையை ஓட்டிட்டு அங்க இருக்கிற ஒரு கடற்கரை ஓரத்துக்கே போயிடுறாங்க. அங்க கொண்டு போய் கொஞ்ச நேரம் குதிரை எல்லாம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு படுக்கப்பட்டிருக்க நம்ம அமீனாவோ கடலை பார்த்து நின்று அந்த அலைகளோட ஓசையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஸ்கார்பியன் கிங் அவ பக்கத்துல போய் நின்று அவளை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்களுக்குள்ள லைட்டா தடவல் ஆகுது. அதை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு இவங்களை சுத்தி குதிரையில மொட்டையனோட ஆளுங்க ரவுண்டா போட்டுருந்தாங்க. அப்போ அந்த மொட்டையன் ஆளுங்களோட குரூப் லீடர் ஒருத்தன், இளைய ஸ்கார்பியன் கிங் உன் கையில இருக்கிற அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்துட்டா எங்க தலை மொட்டையால உனக்கு சாவு, இல்லனா என் கையில சாவு அப்படிங்க. அதை கேட்ட ஸ்கார்பியன் கிங்கோ எனக்கு புக்கு படிக்கிற பழக்கம் இல்லை தம்பி அப்படின்றான். கடுப்பானவன் உன்னை கொன்னு எடுத்துட்டு போறோம்லன்னு ஆளுங்களை கூப்பிட்டு குதிரையில பாஞ்சு வர நம்ம ஸ்கார்பியன் கிங்கும் தாளாவும் மட்டும் தனியா போய் சண்டை போடுறாங்க. அப்படி அவங்க சண்டை போட்டு வந்தவனெல்லாம் வெட்டி சாச்சிக்கிட்டு இருக்க, அப்போ நம்ம ஆளு அங்க கெஜமாடு மாதிரி ஓடி வரான். யாரு கல்லு மனுஷன் குகையில இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்க, வந்து அங்க உள்ள வீரர்களை அடிச்சு பறக்க விடுறான். வீரர்கள் மட்டும் இல்லாம இவங்களோட குதிரையும் ஒரு குத்தி மலத்திடுறான். அட களிமண் மண்டையா, அது நம்ம குதிரைகள்லாம் நம்மள ஒண்ணும் பண்ணாது, அதை அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அமீனா வந்து இவனுக்கு பாடம் எடுக்கிறான். திரும்பி பார்த்தா நம்ம ஸ்கார்பியன் கிங்கும் தாளாவும் அங்க இருந்த எல்லா எதிரிகளையும் அடிச்சு மலத்திடுறாங்க. இரவு அன்னைக்கு நைட்டு அவங்க கடலோரமாவே ஆல்ட்ட போட்டு தங்கிடுறாங்க. நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்க. நைட்டு போதா நம்ம ஸ்கார்பியன் கிங்கும் அமீனாவும் லுக்கு தான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு குதிரைகளை எடுத்துக்கிட்டு அவங்க அந்த அக்குபா ஊருக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அந்த துறைமுக நகரத்துல போட்டை வாடகைக்கு வாங்கிட்டு இவங்க கடலை கடந்தாகணும். ஆனா இவங்க கிட்ட காசு இல்ல. சரி இருக்கிற குதிரையை வித்துட்டு காசு ஆக்கிடலாம் அப்படின்னு 3 பேரும் ஊருக்குள்ள போறாங்க. அங்க ஊருக்குள்ள பார்த்தா ரெட்டச்சட ரங்கம்மா அவளோட ஆளுங்களை ஊர்ல எல்லா இடத்துலயும் போட்டு இவங்களை தேடிக்கிட்டு இருக்கா. அவ கண்ணில் மாட்டிடக்கூடாதுன்னு எல்லாரும் முக்காடை போட்டு உள்ள என்ட்ரியை கொடுக்காங்க. கூட்டத்தோட கூட்டமா அமைதியா மாறு வேஷத்துல உள்ள போடுறதா இவங்களோட எண்ணம். ஆனா நம்ம அமீனா ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு துண்டா தெரியல. அப்போ ஹீரோ தாளாட்ட இருக்கிற குதிரைகள்லாம் வித்துட்டு ஒரு போட்டை வாடகைக்கு வாங்கி கடலை தாண்டி அமோனேஸ்க்கு போற வழியை பாரு, நான் உங்களை அந்த டூம்ல சந்திக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தனியா பிரிஞ்சு போயிடுறான். எங்க போறான்னு பார்த்தா ரெட்டச்சட ரங்கம்மா இருக்கிற இடத்துக்கே போய் நிக்கான். இதுக்கு ஏன் முக்காடை போட்டு சுத்தின அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா கேட்கப்படாது, பார்க்கணும். நம்ம ஸ்கார்பியன் கிங் சண்டை போடுற அழகை பார்க்கணும். ஒத்தையால அங்க போய் அங்க இருந்த 10 வரையும் அடிச்சு தூக்கி வீசிக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க சண்டை நடக்கிறது தெரிஞ்ச உடனே ஊருக்குள்ள ரெட்டச்சட ரங்கம்மா போட்டிருந்த ஆளுங்க எல்லாம் அந்த இடத்துக்கு ஓடி போவ. அதை பார்த்து நம்ம தாளா ஸ்கார்பியன் கிங்குக்கு சங்கூதிடுவாங்கன்னு தெரிஞ்சுட்டு உடனே அவ கல் மனுஷன்ட்ட அமீனாவை எடுத்துக்கிட்டு நீ போட்டுக்கு போ, நான் கூடிய சீக்கிரம் அங்க வாழன்னு அவங்களை அனுப்பி விட்டுட்டு ஒரு குதிரை வண்டி எடுத்துக்கிட்டு ஓடியாரா. இங்க நம்ம தலை ஸ்கார்பியன் கிங்கோ ஒத்தையால போய் சண்டை போட போனாரு. ஆனா ஒரு கூட்டமே வந்ததை பார்த்த உடனே அவர் அலறி அடிச்சு ஓடி வராப்ல. கரெக்டா ஒரு பில்டிங்ல இருந்து ஜம்ப் பண்றப்போ நம்ம தாளா குதிரை வண்டியை கொண்டு வந்து அவரை சரியா கேட்ச் பிடிச்சு அங்க இருந்து காப்பாத்தி கொண்டு போயிடுறா. மறுபடியும் இவங்க மொட்டை ஆளுங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நேரா போய் அங்க இவங்க ரெடியா வச்சிருந்த போட்ல ஏறி கடல்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பக்கம் நம்ம வில்ல மொட்டையை காமிக்காங்க. ஏதோ ஒரு நாட்டுக்குள்ள போய் போர் போட்டுக்கிட்டு இருக்க அந்த குறுநிலத்தோட மண்ணை நான் தான் பால்தசரோட பையன் அப்படின்னு முன்னாடி வந்து நிக்கான். அப்போ அந்த வாங்கிக்கோ அப்படின்னு சபிக்கப்பட்ட அந்த கொடுவாலை வச்சு அந்த குறுநில மண்ணனை குத்தி கொன்றுதான். அங்க அவன் செத்தது நம்ம அமீனா கண்ணுக்கு தெரிஞ்சிருது. உடனே அவ தாளாட்ட இப்ப உங்க அப்பா பேர்ல பால்தசார் தானே, உனக்கு ஒரு அண்ணன் உண்டு இல்ல அப்படின்னு ஆமா அப்படிங்க. அவன் செத்துட்டான். வில்ல மொட்டையன் அவன் அந்த கொடுவாலால குத்தி கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லவும் தாளா மனசுடைஞ்சு போயிடுறான். ஆனா இப்போ நூபியா இன கூட்டத்துக்கு இவதான் தலைவி, அவங்களோட ராணி. ஆனா பாவம் ஃபாலோ பண்றதுக்கு கூட்டம் தான் இல்ல, எல்லாரையும் அந்த மொட்டை
மொட்டையன் வெட்டி கொண்டுட்டான். பிறகு இவங்க அந்த போட்ல கடலை கடந்து அமோனேஸ் நகரத்துக்கு வந்துடுறாங்க. அது ஒரு பாலைவன நகரம், மக்கள் யாரும் அங்க வாழ்றது இல்ல. அந்த இடத்துக்குள்ள வந்து இவங்க இந்த கொடுவால மொட்டை எங்க இருந்து எடுத்தானோ அந்த குகையை தேடி பிடிச்சு கரெக்டா வந்துடுறாங்க. குகைக்குள்ள எட்டி பார்த்தா ஒரே கும்மிட்டா இருக்கு. அப்ப உள்ள போறதுக்கு தீப்பந்தத்தை கொளுத்த நம்ம கல்லு மனுஷனை வெளியவே வெயிட் பண்ண சொல்றாங்க. ஆனா அவனோ இன்னொரு வாட்டி நான் உன்னை விட்டு போக மாட்டேன், மறுபடியும் நீ ஓடிடுவேன், நான் அவன் கூட தான் வருவேன்றதான். சரி அளவு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கடைசி ஆளா வர சொல்லிடுறாங்க. இவங்க குகைக்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு சவப்பட்டி இருக்கு. அதை சுத்தி வேற எதுவும் இருக்கான்னு தேடுறதுக்கு தீப்பந்தத்தை லைட்டை நவுட்டவும் கல்லு மனுஷன் பயந்து போய் ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு நீ இங்கே ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமினாவும் கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை சுத்தி சுத்தி தேடுறாங்க. அங்க ஒரு பெரிய பறவையோட சிலை இருக்கு. எகிப்து இதிகாசத்துல அந்த பறவை ரகசியங்களை உட்கொள்ற ஒரு பறவையா பார்க்கப்படுது. ஆக அந்த வாழை அழிக்கிறதுக்கான ரகசியமும் இதுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை உடைக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. உடனே நம்ம ஸ்கார்பியன் கிங் அந்த கல்லு மனுஷன் போய் உன் கையில உள்ள அந்த கல் கதைய கொஞ்ச நேரம் எனக்கு இரவல் தாப்பா அப்படின்னு வாங்கிட்டு வந்து அந்த பறவை சிலையில மண்டையில ஒரு அடி, அது துண்டா உடஞ்சிருது. பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஓலை சுருள் இருக்கு. அந்த ஓலை சுருள்ல இந்த வாள் எப்படி உருவானது அப்படிங்கிற கதை எழுதப்பட்டிருக்கு. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கிங் இமோடெப் அப்படிங்கிற ஒரு ஆளு அவனுடைய எதிரிகளை அழிக்கிறதுக்காக அனுபிஸ் கடவுள்கிட்ட ஒரு ஆயுதத்தை கேட்டிருக்கான். அவன் ஒரு விசுவாசமான பக்தன் அப்படிங்கறனால அனுபிஸ் கடவுளும் நரகத்தோட நெருப்பு குழம்ப வச்சு அந்த வாளை செஞ்சு கொடுத்திருக்காரு. அது அவன் கையில கிடைக்கவுமே பேய் பிடிச்ச மாதிரி அவன் கிடைக்கிறவங்க எல்லாம் வெட்டி கொண்டிருக்கான். அப்படி அவன் ஒரு வருஷம் நாடா போய் கொண்டுட்டு திரும்ப அவன் ஊருக்கு வந்து பார்த்தா அவனோட மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய கையில எடுத்து பார்த்தா அதோட உடம்பு ஃபுல்லா இவன் கொன்ன ஆட்களோட பேர் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அனுபிஸ் கடவுள் அவன் முன்னாடி வந்து இந்த வாளை நீ அழிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்த வாளால சாகப்பட்டவங்க பேர் எழுதி இருக்கிற அந்த புத்தகத்தை நீ அழிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது இவன் இந்த வாளோட சாபத்துல இருந்து வெளியே வரணும்னா தன்னுடைய ஒரே மகளை கொன்னாகணும். ஆனா இத பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த கிங் இமோடெப்போட பூசாரி இந்த பெண் குழந்தைய நைட்டோட நைட்டா அங்கிருந்து காப்பாத்தி தூரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டான். அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த வாளோட சாபம் கிங் இமோடெப்போட மண்டைக்கு ஏறி கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகி தன்னைத்தானே அந்த கொடுவாளால குத்திட்டு செத்துறான். அப்பதான் நம்ம அமீனாக்கே தெரிய வருது கிங் இமோடெப் தான் இவளுடைய அப்பன்னு. அப்படி பார்த்தா இவளுக்கு குறைஞ்சது வயசு 600-700 வருஷம். கரெக்டா ரெட்டச்சட ரங்கம்மா அங்க வந்துடுறா. ஆக புக் ஆஃப் சோலே ஒரு பொம்பளை தானா அப்படின்னு அவ சொல்ல தூரத்துல இருந்து சட்டு சட்டுன்னு 2 மயக்க ஊசி அவன் மேல வீசிடுறாங்க. குத்துப்பட்டவன் போந்துன்னு மயங்கி விழுந்துடுறான். சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காமிக்காங்க. நம்ம அண்டர் கிரவுண்ட் அகோரி கேங்கு அவங்க நிலத்துல வழக்கம் போல வாழ்ந்துகிட்டு இருக்க தூரத்துல 5-6 குதிரைகள் போகுது. அதுல பார்த்தா நம்ம ஸ்கார்பியன் கிங் மயங்கி கிடக்கிறவனை தூக்கி போட்டு குதிரையோட கட்டி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நேரா அவனை மொட்டையா இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் அவங்க இடத்துல கட்டி போட்டுருந்தாங்க. மயங்கர நிலைமையில நம்ம ஹீரோ தொங்கிட்டு இருக்க அங்க வந்து பார்த்த வில்ல மொட்டையன் இவன் தான் எல்லாரும் சொல்ற அந்த ஸ்கார்பியன் கிங்கா, ஆளு பார்க்க மொன்ன மாதிரி இருக்கான் அப்படிங்க. ஆனா இவனை கொல்றதுக்கு முன்னாடி இவன் எப்படி சண்டை போடுறாங்கிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்ட மொட்டையன் அவன் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சப்பதான் என்கிட்ட சொல்லுங்க, அவன் கூட நேருக்கு நேர் சண்டை போட்டு என் கையால அவனை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போறான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பெரிய கூண்டுக்குள்ள நம்ம தாளாவை போட்டிருக்காங்க. அதுல நூபிய இனத்தை சேர்ந்த ஏகப்பட்ட வீரர்களையும் சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தாளா ஒருவேளை நான் கூப்பிட்டா என் கூட சண்டை போட தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஆளுங்க எல்லாம் எப்பவுமே கெத்தா ரெடியா இருக்கும். நீங்க ஊன்னு சொல்லுங்க தலைவி, எல்லாவனையும் போட்டு தள்ளிடலாம் அப்படிங்க. சரி ரைட்டு, கொஞ்சம் அடங்கிடு, சரியான நேரம் வர்றப்ப நான் சொல்றேன், அப்ப வாங்க அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் நம்ம மொட்டையனும் அவனோட பெண் பூசாரியும் நம்ம அமீனாவை பிடிச்சு வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனோட கொடுவாளால அவ செத்தா அவன் வாழ அழிஞ்சிரும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட மொட்டையன் இவளை எரிச்சு கொண்டுருங்க அப்படின்றதான். உடனே அவங்க இடத்துக்கு நடுவுல ஒரு பெரிய நெருப்பை மூட்டி அதுல அமீனாவை தள்ளி விட்டு கொள்றதுக்காக கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவை காமிக்காங்க. அவனை சங்கிலியில கட்டி போட்டிருந்த பாறாங்கல் சைட்ல இருந்து ஏகப்பட்ட தேள்கள் வந்து அவனை நறுக்குன்னு கொட்டுது. அதுகிட்ட கொட்டு வாங்கவும் அவனுக்கு பவர் ஏறி கையெல்லாம் முறுக்கு எடுத்து அவனை கட்டி போட்ட இந்த சங்கிலியை கையாலே பிச்சிடுறான். கரெக்டா அவங்க அமீனாவை பழி கொடுக்க போறப்போ அங்க வந்து நின்று ஸ்கார்பியன் கிங் முத என்ன கொன்னுட்டு அவளை கொல்லுங்களே அப்படின்னு சொல்லவும் தம்பி எந்திரிச்சு வந்துட்டானா அப்படின்ட்டு நம்ம மொட்டையனும் அவன் கூட சண்டை போட களத்துல இறங்குறான். அதே நேரத்துல மொட்டையனோட இடத்துக்கு வெளியே நம்ம அண்டர் கிரவுண்ட் அகோரி கேங்கு படையோட வந்துடுறாங்க. மெதுவா அவங்க மலை ஏறி வந்து மேல இருந்து என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்காங்க. அங்க மொட்டையன் ஹீரோவை போடுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வசனம் பேசிக்கிட்டு இருக்கான். இவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான், நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு அவங்க அம்புல நெருப்பு வச்சு ஒரே நேரத்துல பல அம்புகளை இந்த இடத்துக்குள்ள ஏவுறாங்க. அதுல மொத அம்பு நம்ம மொட்டையனோட பெண் பூசாரி முதுகுலை குத்தி அவ செத்து விழுந்துடுறா. அதை பார்த்த மொட்டை வெளியாயிர அவனுக்கும் ஹீரோவுக்கும் சண்டை ஆரம்பிக்கும். இதுதான் வாய்ப்பு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம தாளாவும் அவ ஆளுங்கிட்ட போட்டு நொறுக்குங்களே அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் சேர்ந்து அந்த கூண்டை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. நம்ம கல் மனுஷனும் கூட வந்துடுறான். அவங்க எல்லாம் அங்க இருந்த மொட்டையனோட ஆளுகளை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் கல் மனுஷன் எல்லாரையும் அடிச்சு பறக்க விடுறான். இன்னொரு பக்கம் நம்ம தாளா ரெட்டச்சல ரங்கம்மாவுக்கும் சிங்கிள்ஸ் லேடிஸ் மேட்ச் நடக்கு. அப்போ அங்க நம்ம மொட்டையனையும் ஹீரோவையும் காமிக்கங்க. ஹீரோ மொட்டை அடி வாங்கி கீழே படுத்துறான். இத்தோட உன் கதை முடிஞ்சதுன்னு கையில உள்ள கொடுவால கொண்டு வந்து ஹீரோவை குத்த வர அப்ப அங்க ஓடி வந்த கல் மனுஷன் மொட்டையன் அந்த கல் மனுஷனை அவன் கொடுவாளால குத்திடுறான். ஆனா கத்தியில குத்துப்பட்டுச்சாவ இவன் என்ன சாதா மனுஷனா? கல் மனுஷன். அவனுக்கு பின்னாடி இந்த மொட்டையன் ஆளுங்க மூட்டின நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் செத்தாலும் சும்மா சாவ மாட்டேன், இந்த வாளை அழிச்சிட்டு தான் சாவேன் அப்படின்னு அவன் கல் உடம்புக்குள்ள குத்தி மாட்டி
மாட்டியிருந்த அந்த வாளை பிடிச்சுக்கிட்டு நேரா பின்னாடி உள்ள நெருப்புக்குள்ள ஜம்ப் அடிச்சிடறான். அதே நேரத்துல இங்க தாலா ரெட்டச்சட ரங்கம்மா சடையை அறுத்து அவளை கொண்டுதான். இங்க அவனுடைய எல்லா ஆட்களையும் வாழையும் இழந்த மொட்டையன் வெறிகொண்டு நம்ம ஹீரோவோட சங்க பிடிச்சு தூக்கி அவனை எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த நெருப்புக்குள்ள தூக்கி எரிய பார்க்கான். அப்ப நம்ம ஹீரோ சாமர்த்தியமா அவன் கையில இந்த சங்கிலியை வச்சு மொட்டையன் கழுத்துல போட்டு இவன் நெருப்புல விழுறதுக்கு முன்னாடி மொட்டையனை பிடிச்சு அதில் தள்ளி விட்டுதான். உள்ள உளுந்து மொட்டை பொசுங்கி சாம்பலாயிடும். பிறகு நம்ம ஹீரோ தானாவே அந்த நெருப்புக்குள்ள நடந்து போறான். என்னடா உயிர் தியாகமா அப்படின்னு பார்த்தா உள்ள கிடக்குற அந்த கொடுவாளை கையில எடுக்கான். அதை எடுத்த உடனே இவனுக்கும் அந்த பேய் பிடிச்சிருமோன்னு எல்லாரும் பயந்து போய் பார்க்காங்க. ஆனா இவன் ஸ்கார்பியன் கிங், கெட்டவனா மாறாம இந்த வாளை உலகத்துல ஒருத்தன் ஹேண்டில் பண்ண முடியும்னா அது நம்ம தலையால மட்டும்தான் முடியும். அதை எடுத்துக்கிட்டு வெளியே வந்து நின்று அவன் போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க. அங்க வந்து அமீனா, இந்த வாள் இருக்கிறவரை கெட்டவங்க இதை தேடி வந்துகிட்டே தான் இருப்பாங்க, இதுக்கு ஒரேடியா முடிவு கட்டுறதுதான் சரி, அதுக்கு என் உயிரே கொடுக்க நான் தயார் அப்படிங்க. அதை கேட்டு கண்ணீர் வெடிச்ச நம்ம ஸ்கார்பியன் கிங்கு, நான் ஒரு நாள் கூட நைட் ஸ்டடி பண்ணலையே அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்ல, என்ன அந்த குகையில இருந்து வெளியே கூட்டு வந்ததுக்காக ரொம்ப நன்றி, ஆனா இதோட நம்ம பயணம் முடியுது அப்படின்ட்டு இவளாவே நேரா வந்து அந்த கொடுவால குத்திக்கிறா. அவ உடம்பு கரைஞ்சு அப்படியே காத்தோட காத்தா போயிருது. அத்தோட அவன் கையில அந்த கொடுவாலும் கரைஞ்சு காணாம போயிருது. அடுத்த சீன்ல காமிக்காங்க நம்ம ஸ்கார்பியன் கிங் இந்த உலகத்தை அந்த கொடுவாள்கிட்ட இருந்து காப்பாத்தினதோட அவங்க எல்லாரையும் விட்டுட்டு தனியா அவங்க பயணத்துல கிளம்பி போயிட்டு இருக்கான். படத்தையே முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு நீங்க பார்த்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் பல வினோதமான படங்களை பார்க்க நம்ம VOT Films சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.